தமிழ்நாட்டில் திமுக சேர்ந்து பயணிக்க தயார் இல்லைங்க, எந்த அளவுக்கு சேர்ந்து செயல்படுறது தயார்? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா, கேப்டன் எப்போதுமே சொல்வது போல அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழி. அந்த வழியில தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு என் பிறந்தநாள் அதை முன்னிட்டு தமிழக அரசுகிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழகம் முழுவதுமே தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுதலாக வைக்கிறோம். அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு என்கின்ற வகையில் தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர்கள் மத்திய அரசு குறைத்தாலும் உறுதியாக தேமுதிக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழக அரசுடன் நாங்கள் நிச்சயமாக சேர்ந்து அதை எதிர்ப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது. இன்னும் அடுத்த பிறந்த நாள் வரப்போகுது, அடுத்த மார்ச் 18. அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான தெளிவான பதில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, கொஞ்சம் பொறுத்து இருக்கு. இல்லை, நாங்கள் இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஒரு விஷயம் தெளிவாக தான் இருக்கோம். சரிங்களா? 234 தொகுதிகளிலும் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் அதை இட்டு கட்டி அது எதாவது ட்விஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழப்பத்திற்கெல்லாம் நாங்கள் இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கோம். சரிங்களா? அதனால் இந்தம்மா 2026 மார்ச் 18 என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அதை நான் உறுதியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.